பசங்களும் நம்மளோட பிரிய போகிறாங்க. இப்போ கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருந்தால் என்ன செய்யறது? இந்த பீஸே உடஞ்சிட்டு போல. வால்பாறை கிளைமேட்டை பாருங்க பிவிஎஃப். Cock, Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my start up shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day out smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round. Gripping Uzi, spitting dookies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce. வால்பாறை கிளைமேட்டை பாருங்க பிவிஎஃப். வெறித்தனமா இருக்கு, வெறித்தனமா. ஐயோ இவ்வளோ நேரம் நல்லா கிளியராக இருந்தது. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் பாருங்க பனியை. பா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாகு. எல்லோரும் அசாட் போட்டு ஃபாக் லைட் போட்டு தான் போயிட்டுருக்குறோம். பா செம வால்பாறை. எப்போயுமே நாங்கள் வால்பாறை விட்டு கிளம்புறப்ப தான் இந்த சீன்லாம் வருது. ஐயோ கடவுளே. ஆனால் இறைவனோட படைப்பு உண்மையிலே இயற்கை வேறு லெவலு தாங்க. வேற மாதிரி. பொள்ளாச்சி இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்பா பழனி 14. நம்ம வந்து கோயம்புத்தூர் தானே போகிறோம். ஓகே பேஃபே, அட போப்போ கன்னியூ பண்ணுறேன். பாருங்க அழகாக பாருங்க. செம்ம ஷோயோ. வேற மாதிரிங்க கிளைமேட்டு. பா ஒன்றுமே தெரிலங்க, பங்கமாக இருக்குது. அப்பா இங்கே பாருங்க பீஃபே, இருக்க இன்னும் ஃபாகாக தான் ஆகுதே தவிர உங்களுக்கு தெளிவே இல்லை. தலைவா வேற மாதிரி. கொஞ்ச நேரம் இங்கே ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்போ நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிக்கலாம். ஓகே பாருங்க நம்ம வண்டி அழகு. நம்ம கண்ணே பட்டுட்டு இருக்குது நம்ம தங்கப்புள்ளியோட கல். வேற மாதிரி பங்கமாக இருக்கு. மாசு தான். பிவிஎஃபே நம்ம வண்டியோட ஃபாக் லைட் போயிடுச்சுங்க. சுத்தமாக டோட்டல் காண்டோம். நம்ம வந்து புதுசு தான் வாங்கணும். நம்ம வந்து வண்டி ரெடி பண்ண போகிறோம்ல, அப்படியே சேர்த்து அதையும் செட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? யாருண்ணா பார்த்தீங்களா இல்லை? கேரளா ப்ரோ. என்ன ப்ரோ இதை விட்டுட்டு நம்ம கொச்சி போக அப்படின்னோம். அப்பா இதான் ப்ரோ மாசு. ப்ரோ மழை தண்ணி நீ வண்டி இங்கே நிப்பாட்ட. அவர் வழி விடு அவருக்கு. ப்ரோ ஒழுக்கா நிப்பாட்டு, கரெக்டாக நிப்பாட்டிருக்கியா? சரி போ. வேற மாதிரி இருக்குங்க. சேட்டா பண்ணி விட்டான். ஒன்லி தமிழ்நாடு. குட்டாட்டா ப்ரோ. நம்ம வண்டியை பாரு ப்ரோ, செமையா இருக்கு ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, இது ஆப்போசிட்ல ஒரு மலை ஒன்று இருக்கு. ஆமாம் இதில் தான் ப்ரோ யானை பார்த்தோம் நாங்கள். பிவிஎஃப் இங்கே பாருங்க கிளைமேட்டு பங்கமாக இருக்குது. வேற மாதிரி இருக்குங்க கிளைமேட்டு. இப்போ தாங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கு. அங்கெல்லாம் ஃபுல்லாக ஃபாகு. நீங்கள் பார்த்துருப்பீங்கள, அங்கெல்லாம் ஃபுல்லாக ஃபாகு. இங்கே பாருங்க அந்த பக்கமும் ஃபாகு தான். இப்போ தான் இந்த இடம் தான் கொஞ்சம் தெளிவாக இருக்குது பிவிஎஃப். இப்போ வால்பாறை தாயா. இதெல்லாம் பார்த்து அப்படியே இங்கே இப்படி திரும்பினா அழகாக இருக்குது, நேராக திரும்பினா அழகாக இருக்குது. ஐயோ இறைவன் படைப்பு தான். வேற மாதிரி. அப்பா ஃபேமிலியோடலாம் வந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும். அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்கள்ல, அது ஆசை தான். கார் எடுத்துக்கிட்டு, அது சொந்த காராக தான் இருக்கணும். ஓகேவா? சொந்த காராக எடுத்துக்கிட்டு ஃபேமிலியோட எங்கேயாவது அப்படியே ட்ரிப்பு போய்கிட்டு அவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம். ஆசை தான். ஒரு ஸ்டெடியான லைஃப் இல்லை பிவிஎஃப். ஏதாவது பண்ணி முன்னேறலான்னு பார்த்தா கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருந்தால் என்ன செய்கிறது? பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சா பிஸ்னஸ்ஸு லாஸ் ஆகிடுது. ஒர்க் பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் ஒழுங்காக செட் ஆக மாட்டேங்குது. என்னடா லைஃபு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து மறக்கிறதுக்கு தான் பிஎஃப் இவ்வளோ தூரம் ரைடே வரோம். ஓகேவா? யூடியூப் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட தாண்டி வந்து எங்களோட மன கவலைகளை தீர்க்கறதுக்காக தான் அந்த பைக் ரைடு. ஓகேவா ப்ரோ?
பைக்கில் ரைடு பண்ணி பாருங்கள் பிவிஎஃப். அது வேறு மாதிரி இருக்கும் பிவிஎஃப். நீங்கள் காரில் போகிறதும் ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காரில் போகிறத விட, பஸ்ஸில் போகிறத விட பைக் ஓகேவா, பைக்கு பிடிக்குங்கிறதுக்காக சொல்ல, பைக்கு சும்மா நார்மலாக உங்களுக்கு பைக்கு ஓட்டி பாருங்களேன், பைக்கில் போய் பாருங்கள் பிவிஎஃப். அதோட ஒரு இதே வேறு. இங்கே பாருங்கள், அழகாக பாருங்கள், அப்பா வேற மாதிரி இது. மொத்தமாக எனக்கு என்னமோ மணி 7-8 மணி ஆன மாதிரியே தான் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. உங்களுக்கு அந்த பக்கம் வெளிச்சமாக தெரியுது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வெளிச்சம்தான். அந்த மரத்தோட நிழல் தான் எல்லாம் சேர்ந்து அப்படி இருட்டாக அப்படியே கருகும்முன்னு காமிக்குது. அப்பா அழகாக இருக்குது பிஎஃப். இங்கேயே தங்கி கொஞ்சம் நாளைக்கும் சுற்றி பார்க்கலாம் தான் நினச்சோம். ஆனால் பாவம் பிஎஃப், அவர் வண்டியை ரெடி பண்ணோம். நாங்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கோம், அவர் ஒரு ஆள் மட்டும் சோகமாக இருக்கார். அவரை பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ, மற்றவங்க கஷ்டப்பட்டு நம்ம ஜாலியாக இருக்கக்கூடாது, என்ன சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவரை முதல்ல வண்டி அந்த ஷோரூம் கொண்டு போய் காமிச்சா தான் நமக்கு ஒரு இது வரும். சரி ஓகே பிஎஃப், அதை போக கண்ணி பண்ணுறேன். போகிற வழியில் ஏதாவது சுவாரஸ்யமாக நினச்சின்னா அப்படியே காமிக்கணும், ஓகேவா? அது எவ்வளோ ரசிச்சுக்கிட்டு போண்டாதுங்கிறாரு பார்த்தீங்களா ப்ரோ. நான் சொல்கிறேன், இது நவந்துருச்சு ப்ரோ. ஆ உள்ள எல்லாமே உடஞ்சிருக்கும். ப்ரோ தனியாக அந்த அதுக்கு தான் ப்ரோ அந்த மாதிரி தனியாக போய் நிறுத்திடணும். ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு இது பண்ணு ப்ரோ, கவனப்படுத்தி நிப்பாட்டு. இவருக்கு கொஞ்சம் அடிதான் நிறையா தான், எல்லாமே பொத்துன்னு தான் விழுவுது. இந்த பீஸே உடஞ்சிட்டு போல மொத்தமாக இதை அப்படியே தான் மாற்ற முடியும். ஆமாம் அது சேர்ந்து தான் வருமா? வெயிட்டும் டுப்புன்னு வந்து இதில் அடிச்சதுன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், நவுந்துருச்சு ப்ரோ. அது உள்ளே ஏதோ கிளாம்பு நவுந்து இருக்கு. அழுத்தாத தட்டாத விடு பிஎஃப். இந்த ஒரு எம்டி இருக்கார்ல, வண்டி பின்னாடி இருக்கிறது பார்க்காம பின்னாடி எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படி நிமித்தினா இருப்பாருங்க. வண்டி அப்படியே பட்டாருன்னு சாஞ்சி வண்டி இங்கே என்ன இருந்துச்சு, இதில் போய் அடித்து இந்த இடம் போயிடுச்சு. தெரியுது அவங்களுக்கு, இந்த இடம் உடஞ்சி அப்படியே தேஞ்சு போச்சு. பாவம் இவருக்கு நேற்று ஹெல்மெட் விழுந்து ஹெல்மெட் வைசர் போயிடுச்சு. மாற்றி ஒரு 2 நாள் தான் இருக்கும் போல். ட்ரிப்புக்கு முன்னாடி தான் மாற்றினார், அது போச்சு. அப்புறம் வண்டி போச்சு. கடவுளே, ரயிலில் எல்லாம் சகஜம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக ஓட்டுங்க பிஎஃப், அதுதான் முக்கியம். சரி பிஎஃப், மணி கிட்டத்தட்ட இப்போ ஐயோ 6:15 ஆயிடுச்சு பிஎஃப். மணி வந்து கேட்டால் 6:15. கிளைமேட்டை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கீழே இறங்குற வரையும் மழை மட்டும் பெய்யாமல் இருக்கணும் பிஎஃப், அது இருந்தாலே போதும் பிஎஃப். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டீ காலிலேருந்து டீயை குடிச்சிட்டு அப்படியே 2 பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா மதியம் யாருமே சாப்பிடல. 8:30க்கு ரீச் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கூகுள் மாதாஜி சொல்லுது. பார்ப்போம், இது 8:30 9 ஆகிடும் 10 ஆகிடும், பார்த்து கரெக்டாக போவோம் பிஎஃப், ஓகேவா? சரிங்க, அப்படியே போக கன்டினியூ பண்ணுறேன் பிஎஃப். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்பாறை விட்டு இறக்கிட்டோங்க. நம்ம வந்து எல்லா பசங்களும் நம்மளோட பிரிய போகிறாங்க. இப்போ பிரிஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. நானும் 400 மட்டும்தான் வீட்டுக்கு கிளம்புறோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு இங்கேருந்து 450 கிலோமீட்டர் சம்திங். அப்பா மொத்தத்தில் ஒரு 500 கிலோமீட்டர் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. சேஃப்டியாக போகணும் பிஎஃப். பொறுமையாக போனாலும் பிரச்சனை இல்லை, காலையிலக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிடணும். அப்புறம் பார்த்து சேஃப்டியாக போயிட்டு வாங்க. ஒரு கட்டிப்பிடி வைத்தியத்தை போயிட்டு வாங்க. மனோஜ் கட்டி பிடிச்சிருக்கீங்க. ஓகே ஓகே ப்ரோ. இல்லை தூங்க மாட்டான். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மெதுவாக போய் வீட்டுக்கு சேர முடியுமோ சேர்ந்துக்கிறோம். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே 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 ப்ரோ, போய்ட்டு வரட்டா? ஆமாம் ப்ரோ, நம்ம எது வரையும் போவோம்? நாங்கள் முதல்ல வீட்டுக்கு போய்க்கலான்னு ஐடியா கொண்டுட்டோம் ப்ரோ. இங்கே இருந்து வண்டியை பார்க்கறத விட எங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நாங்கள் அடிக்கடி போய் வண்டியை பார்த்துப்போம். பார்த்து சேஃபாக போய்ட்டு வாங்க. உங்கள் சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ப்ரோ. நீ வா ப்ரோ, கையை கொடுத்து என்ன ப்ரோ, கட்டிப்பிடி ப்ரோ. வா 2 குஞ்சி. ஓகே ப்ரோ சேஃப்டியாக போயிட்டு வா. போகிறதே ஒரு மாதிரியாக இருக்குது. திரும்பி வால்பாறை ஏறுவோமா? ஐயோ கடவுளே. சரி ஓகே பிவிஎஃப், வந்து கிளம்ப ஆரம்பிப்போம். சார் நம்ம கிளம்புனா தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். ப்ரோ போயிட்டு வரேன் ப்ரோ. சரி, அடுத்தடுத்த ரைடெலாம் போவோம். பத்திரமா இருங்க, பத்திரம் சேஃப்டியாக வீட்டுக்கு போங்க ப்ரோ. தேன் மிட்டாய் எடுத்துக்கோ.
ப்ரோ ஸ்வீட்டா அந்த ரைடை முடிக்கலாம் ப்ரோ. ஆமாம் நல்லபடியா Bro. எல்லாரும் போய் வீடு போய் கரெக்டா சேருங்க. கால் பண்ணுங்க bro. ஆ சரி ப்ரோ ஓகே ப்ரோ எந்த பஸ்லாம் கால் பண்ணுங்க. ப்ரோ ஸ்வீட் எடுத்துக்க ப்ரோ ஸ்வீட் எடு கொண்டாடு ப்ரோ எடுத்துக்க ப்ரோ சென்னை ப்ரோ. உனக்கு 2 வைக்கவா அவர் காசு ப்ரோ ப்ரோ நவீன் ப்ரோ ஆகாட்டு ப்ரோ என்னோட ஃபேவரட் பஸ் ஆ ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது பிரியறது ப்ரோ. எல்லாம் மறுபடியும் அவங்க உங்கள் லைஃப்பை ஆரம்பிக்க வேண்டியதான். எல்லாம் ஒர்க்கு அப்படியே போக வேண்டியதான். நாளைக்கு போணும் ப்ரோ. காலைல 6 மணிக்கு குளிச்சிட்டு வேலைக்கு போணும். 7 மணிக்கு. ஐயோ கடவுளே. தேர்ட் இயர் ஃபைனல் இயர் முடிஞ்ச உடனே அடுத்து ஃபுல் ட்ரிப் தான். ஓகே இப்போ கிளம்புவோம். கிளம்பிட்டு மறுபடியும் டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மணி 7 7:30 சம்திங் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கிளம்புனா தான் நம்ம விடிய காலக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போக முடியும் பிஎஃப்ஏ. ஓகே பிஎஃப்ஏ அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குது. தொடர்ந்து மழை பெஞ்சுன்னா விழாக எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஓகே பிஎஃப்ஏ அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking goofy by the pound. In the hoopty from the bounce.